இயேசுவின் அன்பு நம்மிலே குறைவதில்லை என்றுமே. இயேசுவின் அன்பு நம்மிலே குறைவதில்லை என்றுமே. மகிழ்ச்சியோடிருங்கள், மகிழ்ச்சியோடிருங்கள். நம்மை இயேசு நேசிக்கிறார், நம்மை இயேசு நேசிக்கிறார். மகிழ்ந்திருங்கள், 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 மகிழ்ந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கின்றேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய தமிழக அரசாங்கம் வருகின்ற வாரத்திலிருந்து ஆலயங்களை திறக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆன்லைன் ஆராதனை இனிமேல் தொடரக்கூடாது என்ற தீர்மானத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லா மகிமைக்கும், எல்லா மேன்மைக்கும், எல்லா மகத்துவத்துக்கும் மேலான மகிமையுடையவரே, உங்கள் மகிமையை வானங்களுக்கு மேலாக ஸ்தாபித்தீர் என்று வேதம் சொல்லுகிறார்களே. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவுடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். மேன்மையுள்ளவர் நீ, மகிமையானவர் நீ. உம்முடைய மகிமைக்கு முன்பதாக நாங்கள் குப்பைகள், தூசிகள், துடைத்து போட்ட கண்டைகள் எழுதிகள் இதன் மத்தியிலே இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் முன்பதாக கடந்து சென்று தேவ மனிதர்களை விட நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. தேவரே, என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம்
விட்டு செல்ல உதவி செய்யும். உம்முடைய பிள்ளையாய் மாத்திரம் வாழ உதவி செய்யும். இந்த ஆராதனை வேலை அதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இம்மட்டுமாய் இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே எங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கின்றனர். தொடர்ந்து உண்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய அருட்கருணை நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்க கொண்டாடி கொண்டோம். இந்த ஆராதனைகளை முழுமையுமாய் பொருட்படுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாரும் எழுந்து நின்று கீதங்களில் 520வது பாடலை பாடுவோம். என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மான நீதி சம்பாதித்தார் என்கின்ற கீதம் 520 பாமாலை 339 நாம் எழுந்து நின்று பாடுவோம். என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி பெருத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன், நான் இருக்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்திவாரம் பாடலாம், பேரஸ்திவாரம் பாடலாம். மேகம் பாவம் முகத்தை மறைக்கும் காலம், அவரை எப்போதும் போல நம்புவேன், வாழாதவர் என்றறிவேன், நான் இருக்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்திவாரம் பாடலாம், பேரஸ்திவாரம் பாடலாம். மாறனவெல்லாம் பொங்கினும், என் மாம்சம் சோர்ந்து போயினும், உம் வாக்குத்தத்தம் ஆணையும் என் நெஞ்சையாட்சி நின்றிடும், நான் இருக்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்திவாரம் பாடலாம், பேரஸ்திவாரம் பாடலாம். நியாய தீர்ப்பு காலத்து எனக்கான சத்தம் கேட்கையில், அஞ்சே என் மீட்பர் நீதியே அணிந்து என்னை மூடுவேன், நான் இருக்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்திவாரம் பாடலாம், பேரஸ்திவாரம் பாடலாம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப் பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும்படிகள் நொறுங்குண்டானதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ உறக்கணி. ஆண்டவே, நம்ம வஸ்திரங்களை அல்ல, மாயமான மனத்தாழ்மை அல்ல, நம்முடைய காணிக்கைகளை அல்ல, நம்மையே கேட்டீங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஜீவ காலத்திலே அவருடைய நன்மைகளை பெற்ற நாம் அவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ பெரியவர். ஆண்டவரே, நீ போதுமானவர். ஆண்டவரே, நீ எனக்காக யாவையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். உனக்கு நாளத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோம். வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்குமானால் ஊழியரோ மற்ற யாரோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமே துதிக்க ஆரம்பித்து விடுவோம். துதிக்க ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய ஆண்டவரை துதியின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவர், ஆண்டவருடைய
ஆண்டவருக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி அவருடைய முகத்தை நாம் பார்க்கக்கூடாதவருக்கு நம்மை பாவ சஞ்சலத்திலே ஆண்டவர் பரிசுத்த நான் பாவி என்கின்ற அந்த நிலைமையை உணரக்கூடாத அளவிற்கு நம்மையும் அவரை புரிந்துவிடும். ஆகவே ஆண்டவருக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, அப்பதான் நீ நொறுக்கின என் விழுந்திரியங்கள் என்னை உணர்த்தும் பொழுது என் நாம் உங்கள் நீதியை எவ்விதமாய் பாடும் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல் நாம் அர்ப்பணிக்க முடியும். ஆகவே ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமானேன். என்னை கலைஞர் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் உண்மையா நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நொறுக்கிற எலும்புகள் கலைகளும் என்று சொல்லி ஆண்டவரே வடகத்தாலே கழுவுமையா என்னை உருசையாய் கழுவு. ஆண்டவரே நீர் கழுவாவிட்டால் பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும், கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே பொன்னை புறப்படுகிறது போல வெள்ளியை சுத்திகரிப்பதை போல என்னை புறப்படும், எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஒரு விசையாய் ஒரு ரத்தம் எங்கள் மீது தொழிக்கப்படட்டும். ஆண்டவரே ஆண்டவரே கடாரியின் சாம்பல் அல்ல, வெட்டப்படுகின்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, எங்களுக்காய் பரிசுத்த ரத்தம் சுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக நீ ரத்தம் சுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே ஒரு விசையாய் எங்களுடைய பாவ அசூசிகளை கர்த்தர் கழுவி விடுகிறார். பாவ அசூசிகளை கழுவி விடுகிறார். இந்த கரங்களிலே முழுமையாய் அர்ப்பணிக்கின்றார். பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, பாவத்தின் தோஷத்தை மன்னியும் ஆண்டவரே. நீ மன்னிப்பதற்கு தயப்படுத்திருக்கிறவர் என்று வேதம் சொல்கிறதே. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னியும். நீ மன்னிக்கிறவர் மாத்திரமில்லை, மறந்து போகிறவர் மாத்திரமல்லை, சமுத்திரத்தின் ஆழத்தில் எழுந்து கொள்கின்றது. அப்படியே என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவத்தின் பரிகாரி நீர் ஆண்டவரே, பாவத்தின் பரிகாரி நீர். பாவத்தின் அவற்றை மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒருவர் இடைப்படும் ஆண்டவரே. நாங்கள் செலுத்துகின்ற துதி ஸ்தோத்திரப்படிகள் மாத்திரமல்ல, ஈரடுக்கின்ற விண்ணப்பங்கள் நாங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் உங்கள் சந்தானத்தை கட்டும் எல்லா தடைகளையும் மாற்றி போடும். உங்களுடைய கரங்களிலே தாழ்ந்து அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவுமே. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவுமே. தேச அவர்கள் திருமணி பகுதி
இறைவனும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 18 வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 18 வசனங்கள் வரை. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையை அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுடிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்தில் உள்ள ஜீவனானது உங்களிடத்தில் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன், ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியாக பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட நமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிவும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும். லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் முதல் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 34 11 முதல். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுவதை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் முதல்களை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணி கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வோன்னதராகிய விசுவாசிக்கிறேன். அவரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கடவுளின் அடையாளத்திற்கு பிறந்தார். புதுப்பிராந்தி காலத்தில் பாடலுக்கு சிலைகளைவிட்டு மறைத்து அடக்கப்பட்டு ஆதாரத்தினார் 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுதலினார். பரமளவு ஏறி சர்வோன்னதராகிய தேவனோட வாசத்தில் வைத்திருக்கிறார். அவருக்கு எல்லோரும் மருத்துவம் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்தில் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இறங்கும்.
சிஷ்யத்துவம் என்கிற தலைப்பின் கீழாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுத்தத்துவம் எல்லாம் ஆண்டவரே, திருக்குமாரன் மனிதனாகி பூ உலகில் வந்தபோது அவரோடு கூட இருக்கவும் உங்கள் திருச்சித்தத்தை நிறைவேற்றவும் சிஷ்யர்களை தெரிந்து கொண்டாரே. அவர்கள் இவ்விடவினர் சாட்சிகளாக வாழ்ந்து விளைவதை பெற்று தங்கள் வாழ்வை உமக்கென்று அர்ப்பணித்து சிஷ்யத்துவத்தின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் பின்பற்றவும் நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் உண்மை உள்ளவர்களாக உண்மை பின்பற்றவும் உண்மை மேன்மைப்படுத்தவும் உமக்கு உகந்த சீடர்களாய் நற்சாட்சி பகரவும் எங்களுக்கு உதவி செய்தது வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்று நின்ற சாதனைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். சமாதானத்திற்காக ஏக சிந்தையை விரும்புவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிற தனியராய் நாங்கள் இந்த விரோத உடமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்தங்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று இவர்களால் இயேசு உடமையினால் எங்களை காப்பாற்றுகிறோம். ஆமென். சர்வ உடனே தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்தே எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையாக எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்தில் கொல்லப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாம் செய்கிற எல்லாவற்றையும் இந்த ஆளுகை நாடே நடத்தி வர வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். ஆமென். ஆமென். நாம் ஆண்டு வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக ஜெப நிலையிலே பாடலை பாடுவோம். கீதம் 517, பாமாலை 333. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் ரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும் என்கின்ற கீதம் 517, பாமாலை 333 பாடுவோம். இயேசுவே
இந்த மகிழ்ச்சியான பொழுதிலே உங்கள் யாவரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்தை இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வார்த்தை இதுபோல் கொண்டு என்னென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாராக, கீழாக்காமல் மேலாக்குவாராக. உங்களுடைய சகல ஜாதிகளை பாருங்கள், கர்த்தர் உங்களை புகழ்ச்சி கீர்த்தியுமாய் வைப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். தேவனுடைய பிரசன்னமும் வாழ்ந்தால் நம் அனைவரும் கூட இருப்பதாக. இந்த அருமையான நாளிலே திருவடி திருமணம் தெரிந்து திருச்சபையிலும் நமக்கு தந்திருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். புதிய பாட்டிலே 248ஆவது பக்கத்திலே 2 கொரிந்தியர் 4:8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன உரிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். ஆண்டவர் நம்முடைய கர்த்தராக, நம்முடைய ராஜாவாக நம்மோடு கூட இணைந்து இந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை சிந்திக்க நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆண்டு கொள்ளட்டும், அவர் நம்மை ஆண்டு கொள்ளட்டும். வேறு எதுவும் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டாம். சுற்றி நடக்கின்ற காரியங்கள், சுற்றி மக்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், திருவிழா கொடுக்கின்ற வாகனங்கள் எதுவும் நம்மை டிஸ்டர்படக்கூடாது. ஆண்டு வார்த்தையை கேட்க இருக்கின்றோம், மெல்லிய சத்தத்தை கேட்க இருக்கின்றோம். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருவரும் கருப்புள்ள எந்த பட்டயத்தை பார்க்கும் கூர்மையானதால் வெளிப்படும்படியாய் கணுக்களையும் மூளையும் உருவ குத்துகிறதாய் நினைவுகளின் தோற்றங்களையும் பிரிக்கத்தக்கதாய் ஆண்டவர் வெளிப்படும்படியாய் செல்லுவார். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். அப்பா பேசுவார்களே, உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக ஆட்சியோடு கூட இருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் வெளிப்படட்டும், இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட பேசட்டும். நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் என் வாழ்க்கையில் செய்கிறது என்று சொல்லி சொல்கிறதே, அப்படியே என் வார்த்தை அனுப்பி எங்களை சுகமாகும், வார்த்தை அனுப்பி எங்களை ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையை செலுத்துகின்றார். பேசுகிற கருவியை சிலுவையிலே படைத்துக் கொள்கிறார். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான வேத வசனம் முதலாவது சொல்கின்றது. இந்த பகுதியில் நாம் 4 விதமான காரியங்களை பார்க்கின்றோம். முதலாவது காரியம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பக்கமும் நெருக்கப்படும் பொழுது, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட நீங்க தண்ணியை வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை உங்களுடைய 2 கரங்களினாலே அதை அமுக்கி முயற்சி
ஏன்னா உள்ளே இருக்கின்ற பொருள் தண்ணியை வைத்துக் கொள்வோமே, என்ன ஆகும், அந்த பிளாஸ்டிக் டப்பான தண்ணி என்ன ஆகும், விதியை கொண்டு வெளியே வந்து கொள்ளும். அது ஒடுக்கத்தின் மத்தியிலே தன்னை உள்ளே நிறுத்திக் கொள்ள முடியாத அளவிற்கு என்ன எக்ஸ்ப்ளோர் இட் கேம் அவுட். ஆனால் ஆண்டவர் பவுலை கூட நமக்கு சொல்லுகின்றார், நான் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் எப்படி இல்லை, ஒடுங்கி போவதில்லை, நான் நசுக்கி போக மாட்டேன், இனி நசுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தின் அதிபதியாளன் பலவிதமான தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றான். சர்வத்தில் தீமை செய்கின்றான். என் கையில் பிரயாசங்களுக்கு போக முடியாத அளவிற்கு எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் தொடர்களையும் அடைத்து வைக்கின்றான். சரியான சாப்பாடு இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா பக்கமும் நெருங்கும், குடும்பமே நெருங்கும், வேலை ஸ்தலத்தில் நெருங்கும், திருச்சபை திறக்கப்படவில்லை, சமுதாயத்திலே மக்கள் ஒருவரை பார்த்து பேச முடியவில்லை, எப்பக்கத்தில் நெருக்கம். ஆனால் நான் ஒடுங்கி போவதில்லை. ஆமென். இரண்டால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை ஒடுங்கி போவதற்காக இந்த உலகத்தை படைக்கவில்லை. ஒடுக்குகிறவர்கள் ஒடுங்கி கொண்டுதான் இருப்பார்கள், நெருக்குகிறவர்கள் நெருக்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் பழகி பெருகும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைத்து வருகின்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். நீ பழகி பெறுகிற, நீ பிரபு என்று சொல்லி யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நடந்தது என்ன, யோசேப்பின் காலத்துக்கு பிற்பாடு எகிப்திலே யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா வந்தபொழுது அவர்களை ஒடுக்கினான், அவர்களை துன்பப்படுத்தினான். எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர்களை அவன் ஒடுக்கினானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிக அழகாய் வாசிக்கின்றோம். யாத்திராகம 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் படுகி பெருகினார்கள். ஆகையால் எகிப்தியர் இஸ்ரவேலர்களை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். பாருங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பெருகி கொண்டிருக்கின்றோம். இரண்டால் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அல்லேலூயா. இதே காரியத்தை தான் யாத்திராகமம் மன்னிக்க வேண்டும் உபாகம புஸ்தகத்திலே மோசே ஜனங்களுக்கு நடந்து வந்த பாதையை சொல்லிக் கொண்டு வரும்போது அவரும் ஞாபகப்படுத்துகின்றார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வருஷங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எகிப்தியர்களை ஒடுக்கி எங்களை சுருமைப்படுத்தி இனிமேல் கடினமான வேலையை சுமக்கிற பொழுது எங்களை பார்ப்பதற்காக கர்த்தரை கூப்பிட்டோம். கர்த்தரின் சத்தத்தை கேட்டு எங்கள் சூழ்நிலையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒழுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பேத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எங்கிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாவம் தேடும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். நம்முடைய வாழ்விலே ஒடுக்கமல்ல, நம்முடைய வாழ்விலே நெருக்கமல்ல, இதையெல்லாம் கடந்து போகின்ற பாசிங் கிளவுட்ஸ், இவையெல்லாம் கடந்து போகும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி பிரசித்தவான் சொல்லுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்கின்ற இந்த கொரோனா பாடுகள் தான் என்று சொல்லி அந்த ஊதி கொடுத்தான். பணியை கண்டு சூரியனை கண்டு பணியை போல எல்லாம் காணாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். இஸ்ரவேலர்களை எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர்களை இந்த உலகத்திற்கே துரத்திவிட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்களோ, ஆண்டவர் அவர்களை அவ்வளவாய் பெருகச் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் பெருகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புரிகி போடும்படியாய் ஆண்டவரை அழைக்கவில்லை. பிரியமானவர்களே, அவர்தான் ஒரு பக்தன் அழகாய் இப்படியாய் பாடுகின்றார். அவர் பாடும்போது எனக்கு அந்த பாட வரிகளை கேட்கும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தால் அவர் எனக்கு துணை செய்கின்றார். அவர் என்ற வாழ்வே எனக்காக யாவையும் செய்து கொடுக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார்.
சொல்லுகிறார், யாரின் நேரத்தில் வைத்தியராகிறே, சோதனை நேரத்தில் நண்பராகிறே. யாரின் நேரத்தில் வைத்தியராகிறே, சோதனை நேரத்தில் நண்பராகிறே. தன்னுடைய தகப்பனாலே தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே இழிவா எண்ணப்பட்டவர். சரி, எப்படியோ முன்னேறி சவுல் ராஜாவுடைய கண்களில் தைரியம் எடுத்து கோலியாத்தை கொண்டு அவர் மேலே வரலாம் என்று பார்த்தால் அந்த கோலியாத்தை கொண்டு போறது பெண்கள் ஆடி பாடும் போது பாடின அந்த பாட்டு அந்த சவுல் ராஜா அவருக்காக அவர் பராமப்பட்டு எப்படாவது கொள்ளலாம் பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு காடு மேலாம் ஓடி ஓரளவுக்கு சவுலும் செத்து போன போவார். அப்பா ராஜாவாயெல்லாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வாழ்க்கைகளை சோதனை மேலே சோதனை அப்சலோம் அவனுக்கு எதிரியாய் மாறுகின்றான். இப்படி வாழ்ந்த எல்லா பக்கமும் கலக்கமும் நெருக்கமும் அவனை வலுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒன்று மட்டும் அவன் செய்கிறதாக வேதம் சொல்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் 1ஆம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவன் கடலாமல் போது மட்டும் அழுதாக வேதம் சொல்கிறது. அவன் கூட இருந்தவங்களும் அவனை கண்ணிருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அதன் மத்தியிலே அவன் தன்னுடைய 2 மனைவிகள் பிள்ளைகள் அனைவரையும் இழந்து போகின்றான். பகுதியில் வாசல் பார்க்கணும்னு சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி 1ஆம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 6 வசனங்களிலே அழுவதற்கு கடலாமல் போது மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார், எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 6ஆம் வசனத்தை பின்பாகம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அன்பானவர்களே, வாழ்விலே விதமான சோதனைகள், வாழ்விலே நாம் எழுந்திருக்க
என் மத்தியிலே கலக்கம். ஏன் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது? கலக்கம், கலக்கத்தின் மேல் கலக்கம், நெருக்கத்தின் மேல் நெருக்கம், பயத்தின் மேல் பயம். ஆனால் இது தாவதை போல மனம் முறிவு அடைந்து கொள்ளலாம். Don't lose your heart. எப்பொழுதும் உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வைத்திருக்கும் நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஏனென்றால் என்னை அழைத்தவர் அவர். என் தாயின் வயிற்றை நான் உருவாக்கும் முன்பே என் எலும்புகளை அவர் கண்கள் கண்டது. எலும்புகள் உருவேற்பு நாட்கள் முதற்கொண்டு அவர் எழுதி வைத்திருந்தார். விசுத்த விரோதமாய் என்னை ஆண்டவர் உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மனம் முறிவு அடைந்திருந்தாலுக்கு அவன் தன்னை திடப்படுத்திக் கொள்கின்றான். திட்ட திண்டுக்கள், மைய வைரங்கள் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு திட்டுகின்றார்களோ அவ்வளவு அந்த திண்டுக்கள் கூட்டு மாறி ஸ்ட்ராங் ஆயிடும். மைய வைரங்கள் யார் யார் எவ்வளவு மோசமான வைத்து கொண்டே இருக்கின்றார்களோ வைரங்களாய் ஆண்டவர் நம்மை மாற அடைக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் இந்த தாவீதை போல எந்த விதத்திலும் நெருக்கப்பட்டால், எந்த விதத்திலும் மனம் பொழிவு அடைந்தால் நாம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு அவரை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ள ஆண்டு அழைக்கின்றார். பிடித்திருக்கிறீர்களா? என்ன கலக்கத்தான செல்வார், என்ன கண்ணீரில் செல்வார். கண்ணீரை துடைக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். கண்ணீரை துடைக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். அழாதே என்று சொல்லி நம்மை விசாரிக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். அவருடைய கரங்களிலே முழுமையுமாய் அர்ப்பணிப்போம். கலக்கங்கள் மாறி போகும், கண்ணீர்கள் மாறி போகும். எவ்வளவு விரும்பி வந்தால் நெருக்கம் எல்லாம் மாறி போகும். மனம் பொறிவு அடைந்து விடாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகிறோடு பயன்படுத்த சத்துவத்தின் ஆதரவுக்கு சத்துவத்தை பெருக செய்கின்ற ஆண்டவே பெரிய கிருபை தரவல்லவராய் இருக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு கூட அவர் நம்முடைய வாழ்விலே எந்த கலக்கத்தை நமக்கு அனுபவித்திருந்தாலும் மனம் முறிவு அடைகிறதில்லை. மூன்றாவது நாம் வாசிக்கின்றோம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பப்படுத்துகின்றார். அதனால் வாசித்தோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒழுகி போகிறதில்லை. சிறுவர் ஆண்டவரோடு பார்த்தார்கள், அவர் ஒழுகி போகவில்லை, படுகி பெருகினார்கள். கலக்கம் அடைந்து மனமுறிவடைகிறதில்லை. ஏராளமான கலக்கங்கள் தாவீது வாழ்க்கையில் வந்து போதும் அவன் மனமுறிவடையாமல் ஆண்டவருக்குள்ளே தன்னை திறப்படுத்திக் கொண்டான். இந்த அருமையான பகுதி சொல்கிறது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்படுத்திக் கொண்டு போகப்படுகின்றார்கள் 4 நண்பர்கள். இது 4 வாலிபர்கள், மாசுமுறை மிக சிறந்த அறிவாளிகள். இவர்கள் பாபிலோனிய அந்த கல்வியை எழுத்துக்களை பாஷையை கற்றுக்கொண்டு அந்த மாகாணத்தை அவர்கள் பெரிய ஆராய்ந்தார். ஆண்டவர் 4 வாலிபருக்கும் ஞானத்தை கொடுக்கின்றார், அறிவை கொடுக்கின்றார், புத்தி குழுவை கொடுக்கின்றார். ஆகவே தேசத்திலே ஆண்டவர்களை உயர்த்துகின்றார், உயர்த்தப்படுகின்றார். ஆனால் என்ன நடக்குது? சுற்றி இருக்கின்ற அந்த பாபிலோனிய ஞானிகள், சொப்பனக்காரர்கள், ஜோசியக்காரர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் மீது வீணாய் குற்றம் சுமத்துகின்றார்கள். ராஜா மாத்திரம் தான் 30 நாள் வரைக்கும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம். அதுல கையெழுத்து வச்சாச்சு, சீரழிச்சாச்சு. ஆனால் தானியேல் தான் செய்வதுபடியே 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே பணகணிகள் திறந்திருக்க எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணினான். அவனால் 3 நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேசத்திலே 60 கூட உயரமான ஒரு சிலை, அதை அனைவரும் வந்து வணங்க வேண்டும். இப்பொழுது கட்டியக்காரன் உணர்ந்த சத்தமாய் சத்தமிடும் பொழுது, கிண்ணறம், நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகள் முழக்கப்படும் பொழுது தாழ வளர்ந்து பணிய வேண்டும். அப்படி பணியாவிட்டால் அக்கினி சுவர்களை போடப்படுவார். துன்பத்தின் மேல் துன்பம். ஆனா இவங்க அதெல்லாம் முடியாதையா என்று சொல்லி உறுதியாய் அவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ராஜா கூப்பிட்டு அனுப்புகின்றார். வருகின்றார்கள். அவர்களை கேட்கின்றார், நீங்கள் நான் நிறுத்தினேன் இந்த சிலையை வணங்காதது உண்மையா? ராஜாவே வாழ்க,
இந்த சிலைகளை நாங்கள் பணிய முடியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் பணிந்து கொள்வோம் என்று சொல்லுகின்றார்கள். அக்கினி சுவாலை 7 மடங்கு அதிகமாய் சாதாரணமாய் சூடாக்கப்படுவது 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்படுகிறது. சூடாக்கப்பட்டுவிட்டு உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி அங்கே ராஜாவான் பங்கேற்கின்றான். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் அருமையான சம்பவம் விளக்கப்படுகிறது. பார்த்து சொன்னால் தூக்கிட்டு போய் போட்டவங்க செத்து போனாங்க. ஆனா சிங்கத்துக்கு போயிருந்த தானியேல் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். அக்கினி ஜுவாலையிலே ஆண்டவர் கடந்து வந்து அந்த 3 பேரோடு 4வது ஆளாய் உலாவுகின்ற ஆண்டவராய் காணப்பட்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே எதிரிகள் சுற்றி வரலாம். எதிரிகள் நம்மை சுற்றி சூழ நம்மை நெருக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி நம்மை கண்ணனம் விட்டுக் கொண்டு அலையலாம். துன்பப்படுத்தினால் ஓடி விடுவார்கள் என்று சொல்லி நிற்கலாம். ஆனால் கைவிடாத ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவேதான் நம்முடைய வாழ்விலே நாம் தைரியமாய் சொல்லலாம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாலிப்புண்ணியாய் என்னை நினைத்தார். அப்படியே சூழலை போட்டாலும் செல்லாம், கெபியில போட்டாலும் செல்லாம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் நம்ம தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்க விரும்புகிறவராயிருக்கிறார். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பத்தை அவர்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஆனால் கைவிட மாட்டார். அவன் நம்மோடு கூட மாணவர்களின் உள்ளத்தாக்காக இருந்தால் அவர் கூட வருவார். அவருடைய கோடும் அவர் தனியும் நம்மை தேற்று. கடைசியாக இந்த அருமையான வேறு பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம், கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. இருக்கிற சொத்தெல்லாம் போச்சு, இருக்கின்ற சுகமெல்லாம் போச்சு. கூட இருக்கின்ற மனைவி சொல்லுகின்றார், இன்னுமா நீ இந்த உத்தரத்தில் இருக்கின்ற தேவனை தூஷித்து ஜீவனை எல்லா பக்கம் முடிவு வச்சு அதை சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனத்தில் எழுதப்பட்டனா துணை கூட வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாம்பல் உட்கார்ந்து பேச பேச்சா சாம்பல் இருக்கலாம், சட்டை வச்சு ஊட்ட வைத்து தீர்த்து கொண்டு இருக்கின்றான், சொல்லிக் கொண்டு இருக்கின்றான். எப்படி வாழ்ந்தவன்? சம்பிரமமாய் வாழ்ந்தவன். திருமணம் அழைக்காதவர்கள், கழுதைகள், குதிரைகள், ஆடுகள், மாடுகள் என்று சொல்லி கிழக்கத்திய புத்தகங்களே செல்வ சிம்மமாய் வாழ்ந்தவன். ஒரே நாள் எல்லாம் போச்சு, ஆடு மாடெல்லாம் போச்சு, பிள்ளைகளெல்லாம் மறைந்து போனார்கள். சர்வத்திலே பருத்து இவ்வளவு மத்தியிலே அவர் சொல்லுகின்றார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகவில்லை. அந்த பொறுமை, அந்த விசுவாசம், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர்களை நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னேன். அந்த யோகோடு வாழ்விலே நாம் பார்த்ததுதான். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகவில்லை. ஆறுதல் சொல்வதற்காக நண்பர்களும் பேசி மாய்ந்து விட்டார்கள். கடைசியாக ஆண்டவர் பேசுகின்றார். யோபே, நான் பேசுறேன், நம்ம 2 பேரும் பேசுவோம், உத்தரவு சொல்லும் பொழுது 42ஆம் அதிகாரத்தில், யோபு 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே இன்னும் நம்முடைய சுயருக்கு மாறவில்லை சொல்லுகின்றார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது இருந்திருக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில எப்பக்கம் நெருக்கம் இருக்கலாம், துன்பம் படிப்படியாக இருந்திருக்கலாம், கலக்கங்கள் வெள்ள பிரபாகம் போல தலையின் மீது எழுதி கொண்டிருக்கலாம், கீழே தள்ளப்பட்டு புழுதியிலே கிடக்கின்ற ஒரு அனுபவம். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதீர்கள், நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லமுடையவர். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லமுடையவர். அவர் சொன்னார், அவர் கட்டிடத்திலிருந்து யோபு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். கண்டத்துணையாய் ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். ஒருவேளை நாளிலிருந்து வைரஸ் காலங்கள்லாம் முடிந்துள்ளோம் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். என்ன ஆனாலும் சரி, விசுவாசத்தை விட்டு விடாது. எப்பக்கம் நெருக்கப்பட்டு முடங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் புரிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இரண்டால் எனக்காக யாரையும் செய்து முடிக்கின்ற ஒரு ஆண்டவர் இருந்தார். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆகவே அவரை பார்த்து பார்த்து உண்மையாக அவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். தலையில தாழ்ந்து கண்ணீர் மூடி ஜெபம் செய்வோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஓடுமே நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஓடுமே நான் போவதில்லை. அப்பனே மாதிரும் சாய்ந்திருந்தோமே, அப்பனே மாதிரும் சாய்ந்திருந்தோமே. நாம் எழுந்திருந்து கன்வென்ஷன் கீதங்களிலே 239 பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 239
இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். எல்லாருமே அவர் பணிகளை ஒன்றாய் என்னாலும் உரைத்திடுவோம். நாம் இயேசுவை பிள்ளைகளை சீக்கிரத்தை
அப்படியே செய்தியானவர்களே, ஒவ்வொருடைய விலகினங்கள் சிறுவர்கள் மத்தியிலே நானே பரிகாரியாக கற்கிறது சொல்லுமானவர்களே. ஃபைனான்ஸ் பிரச்சனை, வீடுகளில் பணம் இல்லை, சாப்பிடுவது ஒன்றும் இல்லை. இந்த கொஞ்சம் மாதம் கொஞ்சம் இளைஞர்கள் சொல்றது மத்தியில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துங்க. பானை இருக்கின்ற மாவு செலவழிந்து போகா, கிணத்துல இருக்கின்ற எண்ணெய் முடிந்து போகா, இந்த பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்டு திருக்கடைகள் சொன்னார்கள். 5 சிறுவர்களை ஆசீர்வதித்து 5000 விமர்சித்தார்கள். இந்த பிள்ளைகளை இந்த கொரோனா காலம் முழுவதுமாய் போஷியமானார்கள். நீரே நம்முடைய பிரயாணங்களே முன்னுமாய் போனதான சுவையாகிறார். இந்த பிள்ளைகள் முன்னதாக பாடலை சுவைப்படுகிறார். இந்த பிள்ளைகளுடைய யோசனையை உறுதிப்படுத்துகிறார். இந்த சூழலுடைய ஆலயத்துடைய ஆசீர்வாதங்கள் சிறியோர்கள் பெரியவர் வரைக்கும் அவருடைய பிறப்புகள், ஊழியர்கள், உத்தியோகங்கள், வியாபாரங்கள், தொழில்முறை விவசாயங்கள் அனைத்திலும் ஆசீர்வாதத்தை கொள்ள வேண்டுமாக நீ அப்படியே செய்வதற்கு ஆஸ்தம் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களுக்கு ஆஸ்தோதமாக கொரோனா வைரஸ் முழுமையுமாய் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு ஆஸ்தோதமாக 3ஆம் நேரம் வேண்டாம். நாங்கள் உணர்ந்து விட்டோம், உங்களுடைய செய்தியை உணர்ந்து விட்டோம். தொடர்ந்து நான்கு இடத்திற்கு முயற்சி கேட்டவர் கேட்டவர் ஒன்றாமல் நாமேலும் பிறந்திருக்கிறார். முழுமையுமாய் அர்ப்பணிக்கின்றார். புறப்படுகிறது அற்புதமான ஊழியக்காரன் இந்த கடமையை செய்திருக்கின்றேன். குற்றங்களை மன்னிக்கிறார். எல்லா துதியை மகிமை ஸ்தோத்திரங்கள் மாற்றி இயேசு கிறிஸ்துவிலே பிறந்து கொண்டாடுகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்கிறவர். கர்த்தர் திருமணத்தின் மேல் ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தில் மேல் பிரகாசிக்கப்படும். இப்பொழுது சந்தோஷம், சமாதானம், நீதி சுகவாழ்வு இருக்கிறது. பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமையுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவரவரேன், உலக தோற்றம் முதல் கற்று கொண்டவரவரேன். உனக்காக பாடுகளை கேட்டுக்கொண்டாரே, உனக்காக பாடுகளை கேட்டுக்கொண்டாரே. தன்னுயிரை தந்துவிட்டாரே, உன்னை நிற்க தன்னுயிரை தந்து விட்டாரே. அவர்தான் 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 சேசு, அவர்தான் 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 சேசு, அவர்தான் 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 சேசு, அவர்தான் 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 சேசு. ஒரு தந்தையை போல அவர் தூக்கி சுமப்பவர், நம் தாயின் மேலாய் தமிழ் அன்பு வைப்பவர். யார் 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 தெரியுமா அவர்? யார் 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 தெரியுமா? பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம், பாவிகளை மன்னிக்க